Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சென்னை சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டுடைய கன்வென்ஷனில் ஐ திங்க் இட்ஸ் 29வது கன்வென்ஷனில் விதமாய் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுகளுக்காக, உடைய அநாதி தீர்மானங்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸோ பாஸ்டர்கள் என்னை குறித்து பயங்கரமாக அறிமுகம்லாம் செய்தார். ஐ ஆம் நாட் லைக் தட். ஏதோ கிருபையினால் கர்த்தர் ஊழியத்தில் நடத்தி வருகிறார். கடந்த 27 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர்களை நான் முதலாவது அவருடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக தமிழ்நாட்டில் சில நாட்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நேரத்தில் தான் என்னுடைய தகப்பனாருடைய மரணம். அப்போது பாஸ்டர் இங்கு வந்திருந்தார்கள். ஸோ அவ்விதமாய் நான் முதலாவது அவர்களை அறிமுகம் பண்ண அந்த காலகட்டத்தில் கர்த்தர் கிருபை செய்தார். அப்போது என்னிடத்தில் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, பெரிய சென்று ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊழியங்கள் என்றெல்லாம் அநேக விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு பின்பாக பாஸ்டரை நேராக அவர்களோடு கூட பல நிலைகளில் ஊழியத்தில் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரைஸ் தி லார்ட், இந்த நாளில் உங்களோடு கூட இருக்க அவர்களை அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல அழைத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாஸ்டர், எங்களுடைய ஃபேமிலி சார்பிலும் சபைகள் சார்பிலும் உங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி கொள்ளுகிறேன். ஸோ சபையாரை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வளரும்படி விரும்புகிறார். God wants you to grow. Hallelujah. நான் இங்கு வந்தபோது என்னுடைய ஒரு 40 சபைகள் உள்ள ஒரு சென்டர் என்று என்னுடைய மனதுக்குள் இருந்தது. So I expected a growth in the churches. So வருகிற வருஷம் அட்லீஸ்ட் வீடியோலையாவது பார்ப்பேன், இதிலிருந்து பல மடங்கா நம்ம வளரணும். ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லணும், எல்லாருக்கும் சாப்பாடு போட காசு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா எங்கள் சென்டரில் எங்களுடைய கன்வென்ஷனுக்கு 3000 பேருக்கு சாப்பாடு போடணும். 3000 பேருக்கு சாப்பாடு போட கஷ்டப்பட்டதுனால நான் போன வருஷம் லாஸ்ட் இயர் கன்வென்ஷனில் சண்டே சர்வீஸே நடத்தலை. அப்போ இந்த வருஷம் சொன்னாங்க, பாஸ்டர் எப்படியா சண்டே சர்வீஸ் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா அதில் ஒரு பயம், 3000 பேருக்கு 3 லட்சம் ரூபாய் ஒரு நேரம் சாப்பாடு. ஸோ கர்த்தர் உங்கள் சென்றை வளர செய்வாராக. ஆமென். ஸோ நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவாவியா நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சற்று நேரம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரித்தப்பா, எங்களோடு கூட பேசுவீராக. ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. தேவ கிருபைகளை எங்களை முழுமையாய் ஆளுகை செய்யட்டும். உம்மிலே நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள, உம்மிலே வளர எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை கேட்கும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் பேசின அதே விஷயத்தை அடிப்படையாக பேச விரும்புகிறேன். நோயிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஆமென், ஹல்லேலூயா. காலையிலே பேசும்போது சொன்னேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தனக்கு லாபமாயிருந்தவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணின ஒரு பவுலை குறித்து தியானித்தோம். ஆமென். இந்த உலகத்தில் ஒன்றும் எனக்கு மேன்மையாயிருக்கவில்லை, கிறிஸ்துவை அறிகிற அறிவே எனக்கு மேன்மையாயிருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லும் போது நம்முடைய இனாகிரேஷன்ல சொன்ன விஷயம், அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக ஒரு பெரிய கந்தேக மந்திரி கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்காக. எனக்கு ரொம்ப அதில் பிடிச்ச ஒரு விஷயம், எங்கேயோ சாம்பார் விளம்பிட்டு இருந்த ஒரு மனுஷனை தூக்கி பரிசுத்தாவியான கொண்டு போய் அவன் கிறிஸ்துவை அறிய விரும்புகிறான் என்று சொல்லி அவனை ரதத்தோடு கொண்டு போய் அவனிடத்திலே கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை விளக்கி சொல்லும் போது ஸ்நான பெற விரும்பினான். உடனே அவன் சொன்ன ஒரு விஷயம், பிரைஸ் தி லார்ட்,
தண்ணீர் இருக்கிறது. அதுக்கு ஒரு நம்ம என்ன ஞானஸ்நானம் நடத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிளான் போட்டிருப்போம். அதுக்காக ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை வச்சிருப்போம். தண்ணீர் இருக்கிறது, அதற்கு தடையில்லை. பிகாஸ் ஒருவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெறுகிற நேரத்தில் அவன் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுதலுக்கும் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுதலுக்கும் தன்னை பாத்திரவானாக மாற்றும்படி உடனடியாக சமர்ப்பித்து கொடுக்கிறான். அல்லேலூயா. நம்ம சபை மாசந்தோறும் இல்லைன்னா வாரந்தோறும் ஞான ஸ்நானம் நடத்துகிற சபைகளாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு சபையிலே மாதந்தோறும் போகிற வழக்கம் உண்டு. அந்த சபையிலே ஒவ்வொரு மாதமும் 20 பேருக்கு 18 பேருக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு நாள் இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தேன், ஞான ஸ்நானம் மட்டும் எத்தனை பேருக்கு கொடுத்துருப்போன்னு. அப்படியே போயிடுச்சு ஒரு பெரிய லிஸ்ட்டு. இப்போ யோசித்து பார்த்தேன், அடியனை கர்த்தர் கிருபையினால இவ்வளவாய் கனப்படுத்தினாரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸோ இன்று ராத்திரி வேளை நம்முடைய சிந்தனைக்காக Praise the Lord. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 3 verse 18. Grow in the knowledge of Christ. Amen. ஸோ இந்த ராத்திரி வேளையில் உங்களோடு நான் பேச விரும்புகிற விஷயம், Praise the Lord, இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆமென். அல்லேலூயா. வளருங்கள் என்ற வார்த்தையை எப்போதும் சிந்திக்கும் போது இவ்விதமாக அதனுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கிறோம். இன்க்ரீஸ் இன் சைஸ், இன்க்ரீஸ் இன் நம்பர், develop to the form of adult. 3 அர்த்தம் சொல்றாங்க. ஒன்று, increase in size, அளவிலே நாம் வளர வேண்டும். நம்பர் 2, increase in number, எண்ணத்திலே வளர வேண்டும். 3ஆவதாக புருஷராகுங்கள், அடல்ட்டாக வளருங்கள். ஆமென். A completeness is, முழுமை என்பது ஒரு அடல்ட் நிலைக்கு. பவுல் சொல்லுகிறான், நான் இளைஞனாயிருந்தேன், நான் இப்பொழுது முதிர் வயது உள்ளவனுமானேன். அந்த அடல்ட்ஹுட்டுக்குள்ளாக வளருகிற சபையை தான் ஆண்டவர் வளர்ந்த சபையாக பார்க்கிறார். அல்லேலூயா. But we have to grow in size and number. ஆமென். நம்ம சைஸ்லையும் வளரணும், எண்ணத்திலையும் வளரணும். ஆமென். ஆவிக்குரிய சபைகள் இந்த நாட்களில் நான் சில வேளை எங்க அப்பாட்ட கேட்டிருக்கிறேன், எதுக்கு இந்த குச்சி குச்சா சபை ஐபிசில கட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்பேன். எங்க பாஷையில் கேட்கிறேன். ஏன்னா எங்க போனாலும் ஒரு 10க்கு 20 இல்லைன்னா 30க்கு 20. ஸோ நம்முடைய விஷன். ஆனால் அப்போ அவங்க சொன்ன பதில், அன்னைக்கு இருந்த காசு அவ்வளோதான்ப்பா இருந்துச்சு, எங்களுக்கு சின்ன அளவில் தான் இந்த சபைகளை கட்ட முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தரிசனம் இன்னும் பெரிய லெவல்ல உண்டாகணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க சபைகளை கட்டும் போதே 2000 பேர் உட்காரக்கூடிய சபையை கட்டுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அலிசாட்ட பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு. அவர் சொன்னார், பாஸ்டர் ഞങ്ങൾക്കുള്ളത് കുറച്ച് ഗ്രൗണ്ടാണ്, ആ ഗ്രൗണ്ടിൽ എങ്ങനെ കെട്ടാന്ന് വിചാരിച്ചപ്പോൾ അതും പല ക്രോസ് ആണ്, இன்னும் எக்ஸ்டென்ஷன் സ്ഥലം വാങ്ങിക്കാൻ പോയി അത് പല ക്രോർസ് ആണ്, എന്ത് ചെയ്യാൻ അറിഞ്ഞുകൂടാ, പക്ഷെ ഇപ്പൊ സ്ഥലമില്ല. ആമേൻ. We have to grow in our visions. நம்முடைய தரிசனம் வளர வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, உங்க தரிசனம் வளரட்டுங்க. ஆமேன். அல்லேலூயா. உங்க தரிசனம் வளருகிறது எப்படி வளர வேண்டும் என்றால், I will grow in size, என்னுடைய அளவில் வளருவேன், என்னுடைய எண்ணத்திலே வளருவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் தலையளவாக வளருவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் தலையளவாய் வளருவேன் என்ற வார்த்தையுடைய அர்த்தம், அவரை அறிகிற அறிவிலே நான் தலையளவாய் வளருவேன். In the knowledge of Christ. அல்லேலூயா. ஸோ இந்த ராத்திரி வேளையில நான் இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல சில விஷயங்களை உங்களோடு கூட சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்,
அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படின்னு பேதுரு நிருபத்தை நிறைவு செய்கிறார். இட்ஸ் a கன்க்ளூடிங் அட்ரஸ். ஆனால் அந்த கன்க்ளூடிங் அட்ரஸுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுறது எங்கன்னா, ஆகையால் பிரியமானவர்களே 14ஆம் வசனம், இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தர் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினால் இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இப்படிலாம் சொல்லிட்டு 17ஆம் வசனம் வாங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தில் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. அல்லேலூயா. The first thing I want to tell, வளருதல் என்ற விஷயத்தில் நம்மை வளர விடாமல் தடுக்கிற ஒரு சாத்தான் அல்லது வஞ்சகன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரும் போது அதே போல நம்முடைய எதிரியையும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்தேன், சாத்தானுக்கு நம்ம ஏன் எதிரி? அப்பதான் ஒண்ணு புரிஞ்சுது. தேவன் தம்முடைய திருவுள திட்டத்திலே வைத்த போது சாத்தான் என்று நாம் இப்போது அழைக்கிற தள்ளப்பட்ட தூதர்களை மகிமையிலே ஆண்டவர் வைச்சிருந்தார். அவரோடு கூட இருந்தார்கள். அவர்களை தள்ளிவிட்டு அந்த இடத்திலே ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தான் இருக்க விரும்பின இடத்திலே அந்த ஸ்தானத்தை விட மேலான ஸ்தானத்தை விரும்பி அவன் விரும்பினபடினால் ஆண்டவர் கீழே தள்ளி அந்த இடத்திலே in that place to replace the heavenly angels God created Adam and Eve. ஆதாமையும் ஏவாளையும் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி அவரை சிருஷ்டித்தபடினால் இவர்களை எப்படியாவது வஞ்சிக்கணும்னு சாத்தான் எத்தனம் திட்டினான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் ஏன் சாத்தான் நமக்கு விரோதியா இருக்கிறான் என்றால், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, தேவனுடைய ஆதீனத்துக்குள்ளாக, டொமினியன்ஷிப்புக்குள்ளாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நம்மை ஏமாற்றும்படி வஞ்சிக்கும்படி அவன் நம்முடைய சுற்றி திரிகிறான். வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் சுற்றி திரிகிறார். You know why? நாம் வஞ்சிக்கப்பட வேண்டும், நாம் வளரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்த விதம். டொமினியன் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்குது, KJV டிரான்ஸ்லேஷன்ல. டொமினியன் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் ஆளுகை செய்யும்படி அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்தில் உருவாக்கி ஆளுகையை கொடுத்த இந்த ஆளுகையை புடுங்கி சாத்தான் இன்றைக்கு அவன் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த சாத்தான் மனுஷனுடைய கையிலே ஆளுகை வரக்கூடாது என்று எத்தனைத்தபடினாலே 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து, ஹல்லேலூயா, ஸ்திரீயின் வத்து அவன் தலையை நசுக்குவார், அவன் குதிகாலை நசுக்குவார் என்ற வசனத்தின்படியாக சிலுவையிலே சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா. அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கிறபடினாலே இப்ப சாத்தானுக்கு தலை இல்லை, என்னதான் உண்டு? ஹலோ, வாலு தான் உண்டுங்க. வாலு வச்சு இவ்வளவு பண்ணுவான்னா தலை இருந்தா என்னெல்லாம் பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னொரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறோம். அந்த வலு சர்ப்பம் கட்டப்பட்டிருக்கும். எந்த ஆளுகை இழந்து போனோமோ, எந்த டொமினியன்ஷிப்பை இழந்து போனோமோ அதை திரும்ப தரும்படியாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வருகிற நேரத்திலே சாத்தான் கட்டப்பட்டு போவான். அப்போது தேவனுடைய சபையாகிய, மணவாட்டி சபையாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எப்படியா சொல்லுவோம், ஆளுவோம் 1000 வருஷம் ஆளுவோம்னு சொல்லி பவனி எல்லாம் எத்தனை பேர் போயிருக்கீங்க தெரியல. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சொன்னா கூட புரியல. ஏன்னா இப்ப யாரும் அதை பிரசங்கம் பண்றதும் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது,
ஆதாமுக்கு இழந்து போன ஆளுகையை திரும்ப கொடுக்கும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. சோ அவரை அறிகிற அறிவிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வஞ்சிக்கிற சாத்தான் நமக்கு எதிராக நாம் வளரக்கூடாதபடிக்கு, நாம் மேலோங்கி போகக்கூடாதபடிக்கு, அவரோடு கூட ஆளுகையிலே பங்குள்ளவர்களாய் மாறாதபடிக்கு சாத்தான் எத்தனிக்கும் போது அவரோடு ஒரு யுத்த களத்திலே போர் செய்யும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். That's why we say that we have a spiritual warfare. அதனால தான் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. காரணம், வஞ்சிக்கிறவன் நமக்கு முன்பாக நிற்கிறான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வளரக்கூடாது என்று, நீ உயர்ந்து விடக்கூடாது என்று, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவுடைய தலையளவாய் குணாதிசயங்களிலும் உடைய பேச்சிலும் நடக்கையிலும் வளரக்கூடாது என்று வஞ்சிக்கிற சாத்தான் உனக்கு எதிராக கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பெந்தேகோஸ்து ஊழியத்துல ஒரு விஷயம் உண்டு. சாத்தானை பார்த்தவனே அப்பால போ சாத்தானே. ஹல்லேலூயா. சும்மா கூட சொல்லுவோம். எப்படி? நான் சபையில சொல்றது உண்டு, நீங்க புருஷன் மனைவி சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு அதுக்கு சொல்ற சாக்கு, பாஸ்டர் சாத்தான் வஞ்சிட்டான். சண்டை போட்டது யாரு? நீங்களாம் அப்படிலாம், நீங்களாம் நல்ல விசுவாசிகள். சண்டை போட்டது யாரு? ஆனா சொல்றது சாத்தான் வஞ்சிச்சுட்டான். அவன் பின்னால சொல்றான், இல்ல பாஸ்டர் நான் இல்ல அவன் சொல்றான். ஹல்லேலூயா. அவன் வஞ்சிக்கிறவன், அவன் நமக்கு பொறி வைக்கிறவன், அவன் நம்மை விழுந்து போக பண்ண எத்தனிக்கிறவன். ஆனால் அவனுக்கு வலையில விழுந்துட்டு வேடன் வருவான், வலையை வீசுவான், பதுங்கி இருப்பான், சட்டை அடித்து பறந்துடுவோம், அகப்பட மாட்டோம். அந்த குருவிகள் சொன்னது மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிற விசுவாசியாக அல்ல. புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. we always say வேடன் வருவான். அப்படி பாட்டு படிச்சுக்கோம்ல சின்ன வயசுல. அல்லேலூயா. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு பெரிய ஒரு பெரிய சாமியார் இருந்தார். அப்ப இந்த மடக்குருவிகள் எல்லாம் போய் கேட்டுதான், சாமியாரே வேடன் வந்து எங்களெல்லாம் தூக்கிட்டு போறான், இதுல தப்புறதுக்கு என்ன வழின்னு. எங்களுக்கு என்னன்னாலும் மறந்து போயிருது. இப்ப சாமியார் சொன்னாரா, மறக்காம இருக்கணும்னா ஒரு பாட்டு படிச்சு தரேன். நீங்க பாட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், மறக்காம இருக்கலாம். அடுத்த நாளும் வேடன் வந்தா பாட்டு படிச்சுட்டாங்க. இப்போ ஒரு பெரிய வலைய விரிச்சான், வலைக்குள்ள இருக்கிறாங்க, வலைய அப்படி இழுக்கிறான். பாட்டுன்னு, வேடன் வரும் மேகமீ, நான் கொஞ்சம் மாத்தி பாடுறேன், மேகமீதுல் இயேசுராஜன். எங்க போறதுக்கு? எங்க இருக்கிறோம்? புரிந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமே. they are trapped inside. so தேவனுடைய சபையை பார்த்து சொல்கிறேன், வஞ்சிக்கிற சாத்தானை ஜெயிக்கிற நேரத்துல தான் நீங்களும் நானும் வளர முடியும். ஹல்லேலூயா. அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து, விழுந்து போகாதபடி எச்சரிக்கை. அந்த பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா, கரங்களை பிடிச்சு, விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். இந்த வருஷத்துடைய முதல் பகுதியில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ சபையை பார்த்து சொல்லுகிறேன், விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். ஹல்லேலூயா. விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். இந்த ராத்திரில கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, we have to be careful, be aware of that. நம் வளரக்கூடாதபடிக்கு சத்துரு நம்முடைய வளர்ச்சியை தவிர்த்து கொண்டிருக்கிறார். அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, we have to grow. நாம் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். ஆமென். ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை வளர விரும்புகிறார் என்று சொல்லுகிற நேரத்தில் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அடுத்த வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கு வாசிக்கிற விதமாய் வாசிக்கிறோம், நீங்கள் வளரும்படி நீங்கள் என்ன செய்யணுமா? இன்னைக்கும் எப்படி இருக்கிறோம்? Praise the Lord. சகல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞாலப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. சோ வசனத்தின் மேலே வாஞ்சையாயிருங்கள். The growth happens by the word of God. Amen. ராத்திரில முதலாவது சொல்லுகிறேன், if you want to grow in the word, வசனத்தில் வளருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விதமான வளர்ச்சி உண்டாயிருக்கிறது. There are strategy, mission strategies இருக்கிறது. பலவிதமான காரியங்கள் சொல்லி வளர்ச்சியை சொல்லுகிற இடங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவன் இடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம், நாம் வசனத்துல வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஞானப்பாலாகிய திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹல்லேலூயா. வசனத்துல வளரும் போது அடுத்து அதுக்கு விளக்கம் சொல்றாரு. மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. growing, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லும்போது, வசனத்திலே நாம் வளரும் போது நாம் எப்படி கட்டப்பட்டு வருகிறோமா? கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லின் மேலே ஆவிக்குரிய மாளிகளாய் நாமும் ஜீவனுள்ள கற்களாய் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவேதான் வேதத்திலே வாசிக்கிறேன், விதமாக வாசிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. ஆவிக்கேற்ற மாளிகை என்று சொல்லுகிற நேரத்தில், imagine this is a building. இந்த பில்டிங்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பில்டிங்ல Praise the Lord, ஒரு ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க? பேஸ்மெண்ட்னு ஒன்று பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் லைட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சுவரை கட்டி எழுப்பியிருப்பாங்க. சுவரை கட்டினதுக்கு அப்புறம் ரூஃப் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்டீரியர்ஸ், இங்க இருக்கிற எல்லா விதமான அழகு சாதனங்களும், இல்லையா? இந்த பேஸ்மெண்ட் எங்க இருக்குது? அந்த பேஸ்மெண்ட் தான் வேதம் சொல்லுகிறது, கார்னர்ஸ்டோன் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. சோ வசனத்துல வளரணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய மூலைக்கல்லாகிய இயேசுவின் மேல் கட்டப்படுவதற்கான வசனத்துக்குள்ளாக நம்மை ஆழமாய் கடந்து போக வேண்டும். சபை வளர வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும். ஆமென். சோ இதெல்லாம் விளக்கணும்னா இந்த வசனம் ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதுவே தனி பிரசங்கம். ஆனா நான் அதுக்குள்ள போக விரும்பல. So I just want to say that கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறவர்களாக, வசனத்தில் வளருகிறவர்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்துவை நமக்கு பிரதிபலிக்கிற மிரர், அல்லது இயேசு கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய கண்ணாடி வேத வசனமே. ஆமென். அல்லேலூயா. இந்த வேத வசனத்துல நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எங்க சபையில சொல்லுவேன், டெய்லி போய் கண்ணாடி பார்க்காம வெளியே போகாதுங்க. ஏன்னா கண்ணாடி பார்த்தாதான் நமக்கு இருக்கிற எல்லா விதமான குறையும் தெரியும், நிறையும் தெரியும். கண்ணாடி பார்க்கலன்னா பவுடர் எடுத்து அப்புனா எப்படி இருக்கும்? குஷ்டரோகம் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கண்ணாடி பார்த்தா எப்படி இருக்கும்? கரெக்டா போட்டு, அது நீங்க பார்க்கறது பார்த்தா நீங்க எல்லாம் பவுடர்லாம் போட மாட்டீங்க போல இருக்கு, பரிசுத்தவான்கள். ஓகே, இருக்கட்டும். சோ ஆனா பவுடர் போடுறவங்க கண்ணாடி பார்க்கலன்னா எப்படி இருக்கும்? அப்புனது மாதிரி இருக்கும்ல, அப்படித்தானே? ஆனா கண்ணாடி பார்த்தா கரெக்டா இருக்கும்.
அப்போ கண்ணாடி பார்க்கலன்னா யூ வில் பி நாட் பர்ஃபெக்ட் இன் யுவர் அப்பியரன்சஸ். உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க முடியாது. அப்ப கண்ணாடின்னா இந்த வசனம் தான். ஒரு ஆவிக்குரியவன் தினமும் இந்த கண்ணாடியில பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த கண்ணாடியில பார்க்கிற நேரத்தில் தான் you can compare Christ with that. நான் இயேசுவோடு கூட இயேசுவுக்கு இணையாக இருக்கிறேனா, அந்த மூலைக்கல்மை இருக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கிற விசுவாசிகள் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, don't be a pastor just to prepare for your sermon, but be a pastor just to look you in the Bible அப்படின்னாரு. புரியும் நினைக்கிறேன். Don't be a pastor just to prepare for a sermon, but ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணாடியில நான் கரெக்டா இருக்கிறேன் ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்துக்கு தகுதியா இருக்கிறேனா, நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியா இருக்கிறேனா, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தகுதியா இருக்கிறேனா, என்னுடைய பேச்சு நடக்கை கர்த்தர் விரும்புகிறதா இருக்கிறதா, மூலைக்கல்லாகி இயேசு கிறிஸ்துவின் மேலே என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிற கண்ணாடியா இந்த வேத வசனம் இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கலாம், வேதத்தை நிறைய விளக்கம் கொடுக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தினமும் வேதமாகிய கண்ணாடியில உங்களை நிறுத்து பாருங்கள். weigh yourself. உங்களை நிறுத்து பாருங்க. உங்களை நிறுத்து பார்க்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி இருக்கிறேன். So first thing I want to tell you is, if you want to grow in the knowledge of Christ by the word of God. தேவனுடைய வசனத்தின் மூலம் நீங்கள் கிறிஸ்துவிலே வளர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம் வாசிங்கள். Grow in the wisdom. In the wisdom, ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். wisdom என்ற விஷயத்தை வேதத்திலே பார்க்கும்போது விவிதமாய் வாசிக்கிறோம். சாலமோனுக்கு ஆண்டவர் உலகத்தில் உள்ள எல்லாரை பார்க்கலும் ஞானத்தை கொடுத்தார். இப்ப சாலமன் என்ன ஜெபம் பண்ணா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கும் ஞானத்தை தாரும். അങ്ങനെയല്ലേ മലയാളത്തിൽ എങ്ങനെ ഉണ്ട്? நன்மை தீமை என்னதென்று வகை இருக்கும் ஞானத்தை தாரும். டிசர்னிங் த ரைட் அண்ட் த ராங். அப்படின்னா நல்லது எது கெட்டது எது என்று எங்களுக்கு சொல்லி தருகிற ஞானத்தை தாரும். வாட் இஸ் விஸ்டம் தென்? டிசர்னிங் த ரைட் அண்ட் த ராங். இன்னைக்கு ஆவிக்குரிய சபை வளர வேண்டும் என்றால் சரி எது தப்பு எது என்பதுல டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுகிறோம். அதுல ஒரு முக்கியமான வரம் டிசர்னிங் ஸ்பிரிட். சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க பைபிள் ஸ்கூல்ல ஒரு சகோதரன் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தாப்ல. அவன் வந்த உடனே சொன்னா, கர்த்தனை அதிகமாய் அபிஷேகித்திருக்கிறார் பாஸ்டர். ஓகே, எனக்கு பெருகின் அபிஷேகம் இல்லை, எனக்கு அந்த அபிஷேகம் இந்த அபிஷேகம், கொஞ்சம் அபிஷேகத்தெல்லாம் சொல்லிட்டு சொன்னா, எனக்கு இயேசு கிறிஸ்துவோட அபிஷேகத்தை நேரடியாக ஆண்டவர் தந்திருக்கிறேன். ரொம்ப நல்லதுப்பா, முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுவோன்னே. அப்போ தலையில கை வச்சு ஜோம் பண்ண உடனே இவன் அங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்கான். சார் எனக்கு தலையில கை வைக்கலாமா? ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கு? சரி, அப்ப நான் சொன்னேன், இது ஒரு நான் சொன்னது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப நான் நினைச்சேன் இது நம்ம ஹேண்டில் பண்ணா சரியாது அப்படின்னு அப்பாட்ட அனுப்பி விட்டேன். அப்பா இருந்தாங்க. அவங்க பிசாசை துரத்துக்கிறது ஒரு பிரத்யேக வரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாங்க. இவங்க பார்த்த உடனே டேய் உட்காரு அப்படின்னாங்க. உட்கார்ந்தான். தலையில கை வச்ச உடனே ஆட தொடங்கிட்டான். பயங்கரமா ஆட்டம். ஸோ அப்ப சொன்னாங்க, கள்ளப்சாச நீ இயேசுக்கு அபிஷேகமா அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்க ஜெபம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் திரும்ப ஊழியத்துல கர்த்தருக்காக நிற்க முடிந்தது. இன்னைக்கு சாத்தான் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அவன் வஞ்சிக்கும் போது நம்ம எது சரி எது தப்புன்னு தெரியாம நம்மை தவறுகளுக்குள்ளாகவே நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம தெரியாம வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். we don't know what is right and wrong. ஆகவே தான் வேதம் சொல்லுகிற 2 வழி இருக்குது. கேட்டு போகிற வாசல் வழி விசாலமா இருக்குது, ஜீவனுக்கு போகிற வாசலோ வழி இடுக்கமான வாசல். அந்த வழி, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சந்திகளிலே நின்று பூர்வ வழி அது என்று அறிந்து நடவுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய சபை வளர வேண்டும் என்றால் நம்ம சந்திகள்ல நின்று பூர்வ பாதை எது என்று அறிந்து நடக்கணும். அல்லேலூயா. முற்பிதாக்களுடைய அந்த அனுபவங்களை பேசுகிறதல்ல, அனுபவங்களை அனுபவமாக்கணும். அல்லேலூயா. நம்ம அனுபவமாக்கி எடுத்தது வெள்ளசாரி, காத்துலையும் கழுத்துல இருக்கிறது, இப்படிப்பட்ட வெளியே பார்க்கிற சில விஷயம்தான். உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் சொல்றது சரின்னு சொல்றவங்களா ஒரு இல்லையா சொல்லாமே? பரவாயில்ல, நம்ம கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க. நானும் பெந்தேகோஸ்துல பிறந்து வளர்ந்து சபைக்குள்ள வளர்ந்து இதுவரை சபையை விட்டு வெளியே வாழவே இல்லை, சபைக்குள்ளே தான் இருக்கிறேன். பிறந்ததுலேருந்தே சபைக்குள்ளதான். அதனால பெந்தேகோஸ்துன்னா எனக்கு தைரியமா சொல்ல முடியும். அல்லேலூயா. சோ வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்தில் வளர வேண்டும். அதே போல நல்லது எது கெட்டது என்கின்ற ஞானத்திலும் வளரணும். Hallelujah. Because we are living in the world where everything is collapsed. எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல we have the wisdom to pick the right thing. எது சரியோ அதை பிக் பண்றதுக்கு நமக்கு ஞானம் அவசியம். Hallelujah. இந்த வருஷம் கன்வென்ஷனை விட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க போகிற வழிகளில் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக, உங்கள் சபைகளுக்குள்ளாக நடக்கிற எல்லாவற்றுக்கும் நல்லது எது கெட்டது எது என்று ஞானத்தோடு கூட கர்த்தருக்குள் வளருங்கள். Hallelujah. That makes you to grow in Christ. அது கிறிஸ்துவிலே வளருவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். Hallelujah. ஆகவேதான் வேதம் சொல்லு, பூர்வ பாதைகளில் நின்று, பூர்வ பழைய பாதையில் நின்று எது வழின்னு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஐ திங்க் நீங்க எல்லாரும் ரொம்ப கோபத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இல்லையா சொல்லாம கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி ஆயிப்போச்சுன்னா, கீபோர்டு இல்லைன்னா ஆராதனை வராது. ஹல்லேலூயா. இங்க நல்லா ஆராதிச்சாங்க, சாரி, டோன்ட் பி ஹர்ட்டட், ரைட்? சோ கீபோர்டு இல்லைன்னா ஆராதனை வரலங்க. இன்னொரு 20 வருஷத்துக்கு பேக்ல போனா ட்ரம் இல்லைன்னா ஆராதனை வரல. ஆனா இது ஒன்றும் இல்லாத ஒரு காலம் இருந்தது அல்லவா? ஹல்லேலூயா. நான் என்னுடைய சின்ன ஒரு சாட்சியை சொல்றேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சபைக்குள்ள. ஆனால் நான் என்னுடைய கல்லூரிக்கு போன போது நான் படிச்சது பிலாசபி என்ன பார்த்து கேள்வி கேட்டது. என்ன கேள்வி கேட்டதுன்னா, பிரைஸ் தி லார்ட், சைக்காலஜியும் ஹிப்னாட்டிசமும் மெஸ்மரிசத்துக்கும் நீங்க சொல்ற குண்டலினி ஸ்பிரிட்டுக்கும் நீங்க சொல்ற ஆவிக்கும் என்ன வித்தியாசம்னு கேள்வி கேட்டது. எனக்குள்ள பெரிய குழப்பம். கடவுளே இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் அடிச்சு உடைச்சு திரும்ப எப்படியும் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்து அதெல்லாம் பெரிய கதை, சாட்சி சொன்னா பெரிய கதை. ஸோ கடவுளே இல்லைன்ட்டு யூத் பார்லமெண்ட்ல பேசினேன். இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் ஆண்டவர்னை ஊழியத்தின் பாதைகளை கிறிஸ்துவை நேசிக்கும்படி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம், நான் மாஸ்டர்ஸ் படிக்கிற நேரத்தில் அப்போ ஃபோக்லோர் பற்றி படித்தோம். ஃபோக்லோர் பற்றி படித்தவளை எனக்கு என்னன்னா, ட்ரம் அடிச்சா ஆவி வரும் என்கிற ஒரு விஷயம் கம்யூனிகேஷன்ல புரிஞ்சிச்சு. இப்போ நான் அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வர்றேன். அப்போ என்னுடைய மைண்ட் செட்ல இந்த ட்ரம்மை முதல்ல என்ன பண்ணணும்? ஒழிச்சிடணும். அதான் பெரிய போராட்டம், ட்ரம்மை ஒழிக்கணும். யோசித்து பாருங்க, ஒரு 90களில் ட்ரம்மை ஒழிக்க முடியுமாங்க? கொண்டு போட மாட்டாங்க. ஸோ ஏன்னா அந்த ட்ரம் இல்லைன்னா என்ன இல்லை, பெந்தேகோஸ்து சபையே இல்லை. ஸோ அப்போ நான் வந்து ட்ரம்முக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க, இவன் என்னதோ சம்திங் ராங், இவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ கொஞ்ச நாள் அப்படி போச்சு. அப்புறம் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இடையில உண்டு. எப்படி ஆண்டவர் கொண்டு வந்து சபை ஊழியத்தில் 2006 சர்ச் மினிஸ்ட்ரியில நான் உட்கார்றேன்.
அப்ப நான் யோசித்தேன், இப்போ நம்ம யாரு? பாஸ்டர். இனி நம்மளை யாரும் கேட்கிறவன் கேட்கட்டும். 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ட்ரம் அடிக்க மாட்டேன், கீபோர்டு போட மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், எல்லாரும் வந்து உபவாசத்துக்கு வரணும்னு. உங்க சபையில அப்படி சொன்னா வருவீங்கன்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கீங்க? உபவாச ஜெபம் தொடங்குச்சு. நான் நினைச்சேன் யாரும் வரமாட்டாங்க, நம்ம வந்தாவது பார்த்துக்கலாம், நமக்கு கையில் 2-3 டிகிரி இருக்கு, நம்ம எஸ்கேப் ஆனா வேற ஏதாவது டிகிரியை பார்த்து வேலை பார்த்து போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ட்ரம் அடிக்க மாட்டேன், கீபோர்டு போட மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், வொர்ஷிப் கிடையாது. 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். முதல் நாள் நடுவில் போய் உட்கார்ந்துருந்தேன். ஆட்கள் வர தொடங்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டில் போனேன். அப்புறம் பார்த்தா 100 பேர் வந்துட்டாங்க. 70 பேர் 60 பேர் ஒவ்வொரு நாள் வர்றாங்க. எனக்கு ஆச்சரியம், என்னன்னா நடக்குது? அப்பதான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னேன், ஆண்டவரே, நீர் உம்முடைய மகிமையை, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எனக்கு காட்டி தாருங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எந்த பாட்டும் பாடாம இந்த இடம் நிரப்பப்படணும் ஆண்டவரே. எந்த பாட்டும் பாடாம இந்த இடத்துல அபிஷேகத்தினுடைய ஆளுகை உண்டாகணும், அபிஷேகத்தினுடைய நிறைவு உண்டாகணும். கர்த்தர் நிறைவேற்றினார். அப்பதான் புரிஞ்சேன், ஹல்லேலூயா, நான் படிச்ச பிலாசபி எல்லாம் இதுல ஒண்ணு நிக்காதுங்க, இது அதுக்கு மேலான ஆவியானவர். நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கிற ஞானம் உங்களுக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சில வேளை எனக்கு இந்த வொர்ஷிப் லீடர்ஸுக்கெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் வரும். ஏன்னா ஒரு வொர்ஷிப் லீடர் என்கிட்ட சொன்னா ஃபர்ஸ்ட்ல, அந்த நேரம் இப்படியெல்லாம் நமக்கு போல்டெல்லாம் இல்லை. அவன் சொன்னா, நீங்க அந்த நேரம் வரக்கூடாது, நாங்க பேஸ் கிட்டார்ல அப்படியே கொண்டு வந்தாச்சுன்னா அப்படியே ஒரு ஸ்பிரிட் வந்துரும்னா. இது எப்படிடா பேஸ் கிட்டார்ல வருது? ஆவி எங்க இருக்குது? இப்போ பேஸ் கிட்டார்ல இருக்குது. அதுக்கப்புறம் சொன்னா அப்படியே ஒரு சைலன்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த சைலன்ஸ் அப்படியே கை வைத்து நிக்க. நீங்க கை வைத்த மட்டும் சொல்லணும். அப்ப என்ன நடக்கும்? ஒண்ணுமே புரியல. இது என்ன டிராமாவா இருக்குது? இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்க? நடக்குது இல்ல? பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய சபை பெந்தேகோஸ்து சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நன்மை எது தீமை எது என்று வகை இருக்கிற ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன மாதிரி மாறிட்டோம்? சாரி டு சே, கேரளாவில் ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. 3ஆம் பாட்டில் டட்டட 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 நடிச்சா அங்க ஒரு அபிஷேகம் வருது. அந்த முதல் பாட்டில் வராதோ உங்களுக்கு? ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசுறேனோ? ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சற்று நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆவியோட நிறைவு நமக்குள்ளே கடந்து வரும்படியா, ஆவியோட பிரசன்னமாகுதலை உணரும்படியா. நான் என்னதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து, நான் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் ஒன்றும் பேசல. ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். அப்படியே ஆண்டவரே, எங்களை நிரப்புகிற ஆவியானவராய், ஒரு ஆதி அனுபவங்களுக்குள்ளாய், ஆதி அபிஷேகங்களுக்குள்ளாய், ஆதி நிறைவுக்குள்ளாய் சபையை நடப்புங்கப்பா. We stamp the devil in the name of Jesus. சபையுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக, சபையுடைய வளர்ச்சியை குண்டிப்பாட பண்ணுகிற எல்லா சத்துருடைய கட்டுகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெயமெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முற்பிதாக்கள் மேல இறங்கி வந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த அபிஷேகத்தின் ஆளுகை சபையில் நிறைவாய் வெளிப்படட்டும். ஓ glory. இந்த ஆடிட்டோரியம் முழுமையாய் நம்முடைய ஆளுகையினாலே நிரப்பிக் கொண்டிருக்கும் மக்கள் ஸ்தோத்திரம். நீந்திட்டல்லாத கலப்பான் வையாத்த நீருருவ சுரக்கினாதா. Jesus Lord, Jesus Lord, Jesus Lord. Hallelujah. Grow in the wisdom, in the knowledge of God. ஆண்டவரை அறிகிற அறிவில, ஞானத்திலே வளருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவில. இப்ப அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்கலாம். யாக்கோபு 1:5 வாசிங்க.
ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆமென். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நான் அடிக்கடி சபையில சொல்ற விஷயம், நீங்கள் காத்திருப்பு ஜெபத்துக்கு வந்தா நீங்க வேற எதுக்கும் காத்திருக்கட்டா, ஞானத்துக்கு காத்திருங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கு வந்தா நான் அடிக்கடி சொல்ற விஷயம் உண்டு. உபவாச ஜெபம் என்பது தேவனுடைய திட்டத்தை மாற்றுவதற்கு ஜெபிக்க அல்ல, தேவனுடைய திட்டத்திற்கு உன்னை ஃபிட்டின் பண்ணுவதற்கு ஜெபிங்கள் சொல்லுவேன். நம்ம எப்போ மாத்துறது, ஆண்டவரே இதை மாத்தும் ஆண்டவரே, அதை மாத்தும் ஆண்டவரே, அதை மாத்துறதுக்கு இல்ல, நீ அதுக்கு மாறுறதுக்கு தான் உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வளர வேண்டும் என்றால் அந்த நன்மையும் தீமையின் வகை இருக்கிற ஞானத்திலே வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்புடன் சத்தியத்தை ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 14. நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களா இருக்கணும்னா சத்தியத்தை கைக்கொள்கிறவர்களா இருக்கணும். சத்தியத்தை கைக்கொள்கிறவர்களா இருக்கணும். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ட்ரூத். வாட் இஸ் ட்ரூத்? அநேகருக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நம்மிடையே வாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா? அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். கிறிஸ்து என்பதே நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். So what is truth? The truth, நானே வழியும். யோவான் 14ஆம் அதிகாரம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். So who is truth? Hallelujah. இன்னைக்கு நமக்கு ட்ரூத் நமக்கு சொல்லி தந்த சில பாரம்பரியங்கள், நமக்கு ட்ரூத் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சில விதமான போதனைகள் கிறிஸ்துவை நமக்கு சத்தியமாய் பார்க்க வேண்டும். ஆமென். See Jesus as the truth. அவரை விட சத்தியம் வேறு ஒன்றுமில்லை. வேதம் தெளிவாய் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அப்ப கிறிஸ்து சத்தியமாய் இருக்கிறார் என்றால் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே பெருக பெருக we understand the truthfulness of Christ. கிறிஸ்துவுடைய உண்மையை அறிகிறோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிய அறிய we understand the truthfulness of Christ. கிறிஸ்துவுடைய உண்மையை அறிகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான் நம்ம எப்போ சொல்லுவோமே, தலைமுறை தலைமுறைக்கும் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய கிருபை, அவர் வல்லவர், அவர் நல்லவர் எல்லாம் சொல்றோம். ஆனா அவருடைய உண்மையை அறிகிற அறிவு இன்னும் நமக்குள்ளே வரவில்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியணும். Praise the Lord. Christ is the only truth in the world. இந்த உலகத்தில் வேறு சத்தியம் சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா. பிதாவிடத்தில் செல்ல வேண்டும் என்றால் ஒரே சத்தியமாய் ஒரே வழியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உலகத்துக்கு வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். Because the way to access the Father, பிதாவிடத்திலே செல்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வழி இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா.
அதனாலதான் ஜெபம் பண்றோம், இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறேன் பிதாவை, இல்ல ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம அதை படிச்ச பாடமா மாத்திட்டோம். You know, we request God through Jesus Christ because He is the way. அவர் சத்தியமா இருக்கிறார். சத்தியமே ஜெயஹேன்னுலாம் சொல்றானுங்க, ரைட்? தியாசபிக்கல் சொசைட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியுடைய தேரியில சத்தியத்தை குறித்து பேசுறார். ஸோ இந்த சத்தியம், அவர்கள் பேசுகிற சத்தியம், அதனுடைய மாதிரி, அதனுடைய முழுமை, அதனுடைய பெர்ஃபெக்ட்னஸ் இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இந்த உலகத்துல பேசப்படுகிற எல்லா சத்தியத்தினுடைய முழுமை இயேசு கிறிஸ்துவே. காரணம், அவரிடத்துல பொய் இல்லை. There is no hidden things in him. அவருக்குள்ள மறைவான ஒன்றும் இல்லை. அவர் he was transparent to the world. அவர் சகலருக்கு முன்பாக he was transparent. அல்லேலூயா. அவர் சத்தியமுள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். he is fully, அவரை முழுமையாய் ஜனங்கள் பார்த்து நம்மிடையே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் எங்கேயோ வாழ்ந்த, காட்டில் வாழ்ந்தவர் இல்ல. அவரை காட்டுல தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மிடையே வாசம் பண்ணுகிறார். He lives within us as a truth. அந்த சத்தியத்தை அறியும் போது நாம் கிறிஸ்துவை அறிகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறியணும்னா சத்தியத்திலே வளர வேண்டும். அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். நீதிமொழி 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The fear of the Lord, அவரை அறிகிற அறிவுல வளரணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. இதை நம்ம எப்பவும் சொல்லுவோம். கல்யாணத்துல 128 வாசிப்போம், உபாகத்துல 28 வாசிப்போம். புரியுதா உங்களுக்கு? கல்யாணத்துல 128 வாசிப்போம், வீடு பிரதிஷ்டையில உபாகம் 28 வாசிப்போம். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் எல்லாம் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லாத்தினுடைய முதல் வசனம் என்னதான் இருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன். சோ நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏங்க கர்த்தருக்கு பயப்படணும்? ஆண்டவர் அடிச்சு போடுவாரா? இல்ல வெட்டு கத்தி வச்சு வெட்டுற கடவுளா நம்ம ஆண்டவர்? இல்லையே. எதற்காக பயப்பட வேண்டும்? ரெவரன்ஸ் என்ற வார்த்தைக்கு ஃபியர் என்ற வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இப்போ பாஸ்டர்ஸுக்கெல்லாம் ரெவரண்ட் போட ரொம்ப ஆசை, நல்லதான். ஓகே, ரெவரண்ட் என்ற வார்த்தைக்கும் ஃபியர் என்ற வார்த்தைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ரெவரன்ஸ் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் பயபக்தி. அப்பா அம்மா, நம்ம எதுக்காக அப்பா அம்மா பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குது? எதனால? அடிச்சு போடுவாங்கன்னா இல்லையே. we honor them. அவங்களை கனப்படுத்துகிறோம். அவங்க சொல்றதை கேட்கணும்னு நமக்கு தோணுது. அவங்க இருக்கிற நேரத்துல கொஞ்சம் ஒரு சின்ன விதமான ஒரு சின்ன பயம் இருக்குல்ல. அதே போல தேவன், பிதாவாகிய தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் நம்மிடையே வாசம் பண்ணுகிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த பயம் உண்டா இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க வீட்டுக்கு போகும்போது இயேசு கூட இருக்கிறான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்கல்ல? அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேங்க. இயேசு கூட இருக்கிறார்ல? பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்தன் இப்படி கேட்கிறார், will you invite Jesus Christ in your hall? உங்க ஹால்ல இயேசுவை இன்வைட் பண்ணுவீங்களா? will you see all the soap operas, the serials with Jesus Christ? இயேசு கிறிஸ்துவோடு எல்லா சீரியலையும் பார்ப்பீங்களா? சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின், will you invite Jesus in your living room in your prime time? உங்க பிரைம் டைம்ல இயேசுவை உங்க லிவிங் ரூம்ல இன்வைட் பண்ணுவீங்களா?
will you invite when you dine in a special occasion with your family, உங்க ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல சாப்பிடும்போது இயேசுவை இன்வைட் பண்ணுவீங்களா? പ്രാർത്ഥിച്ച് തുടങ്ങും, പിന്നെ തുടങ്ങുമ്പോൾ പ്രാർത്ഥന ഉണ്ടോ? പിന്നെ the final question, will you take Jesus Christ when you go to see your friend? உங்க ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது இயேசுவை நான் கூட்டிட்டு போவீங்களா? இப்ப சொல்லுங்க, இயேசு என்னோட கூட இருக்கிறான்னு சொல்றாங்களா? அவர் இல்லையா சொல்லாமே? Praise the Lord. But always we say, ஆண்டவரோடு கூட இருக்கிறார். எங்க பயம்? கிறிஸ்து என்னோடு கூட நடக்கிறாருங்கிற பயம். கிறிஸ்து என் வாழ்க்கையில கூட இருக்கிறாருங்கிற பயம். அந்த பயம் எப்பொழுது நமக்குள்ள வருமோ அப்போது நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும், நம்முடைய பேச்சு சேஞ்ச் ஆகும், நம்முடைய நடக்க சேஞ்ச் ஆகும். நாம் கிறிஸ்துவிலே வளர தொடங்குவோம். கிறிஸ்துவின் சபையோളം அவருடைய தலையோളം வளர்கிறவளாய் மாறுவோம். ஹல்லேலூயா. இந்த பயம் இல்லாதிருக்கிறது வரை, இங்க காலையில பாஸ்டர் பேசும்போது சொன்னாரு, ஃபர்ஸ்ட்ல சின்ன பாவம், அதுக்கு ஒரு சின்ன பயமா இருக்கும். போக 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 எதுலையுமே பயம் இருக்காது. நான் பொதுவா ஜோக்கா எங்க சபையில சொல்லுவேன், பெந்தேகோஸ்தை முதிர்ச்சின்னு சொல்லுவேன். எப்படி? பெண்டிகாஸ்டல் மெச்சூரிட்டி. ஏன்னா எது செய்தாலும் இப்ப என்னது, அந்நிய பாஷை வந்துடும். அல்லேலூயா. எது பண்ணாலும் அந்நிய பாஷை வரும். அதனால்தான் பக்தன் பாடு, போடுவதெல்லாம் வேஷங்கள், பேசுவதெல்லாம் வேதங்கள், அத்திமரம் போல எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினமர்த்தம் இல்லாமல் கர்த்தன் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அத்திமரத்தை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ராத்திரி வேளை சபையை பார்த்து சொல்லுகிறேன், நீ கிறிஸ்துவுக்குள் வளருகிறவனாக இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுடைய சமூகத்தில் வளருகிற அனுபவம் உனக்கு இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறது அவர் அடிச்சு போடுவாருங்கிறல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் செய்யறத அவர் பார்த்துட்டு இருக்கிறார். என் வாழ்க்கையில நான் செய்கிற தவறுகள் அவர் பார்க்கிறார். அவர் பார்க்க நான் தப்பா நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் பார்க்க என் பேச்சு வித்தியாசமா இருக்கக்கூடாது. அவர் பார்க்க என் கண்கள் இச்சையாய் பார்க்க கூடாது. அவர் பார்க்க நான் உலகத்துக்கு நேராக பார்க்க கூடாது. Praise the Lord. இந்த பயம் நமக்குள்ளே வளருமானால் நாம் கிறிஸ்துவுடைய தலையளவாய் வளர முடியும். அல்லேலூயா. இந்த பயம் நமக்குள்ளே வளர வேண்டும். ஒரு விஷயத்தை கூட சொல்லி நிறைவு செய்கிறேன். எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கடவோம். கிறிஸ்துவில் வளருகிறவன், கிறிஸ்துவன் வளருகிற வளர்ச்சியை உடையவன் கிருபாசன தண்டையிலே சேருகிறவனா இருப்பான். ஹல்லேலூயா. கிருபாசன தண்டையிலே நான் காலையில பேசும்போது சொன்னேன், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரம் பரிசுத்தலம், மகாபரிசுத்தலத்துக்குள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபாசனம், கிருபாசனத்திலே பாவ பரிகாரத்திற்காக நம்முடைய பாவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பலிப்பொருள் ரத்தம் அதன் மேலே ஊற்றப்படுகிறது. அந்த ரத்தம் ஊற்றப்படுகிறதுனாலே அங்கே முகர்ந்து கொள்ளுகிற தேவனுடைய மகிமை இறங்குகிறது. மகிமை இறங்குகிற நேரத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று ஜனங்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். ஆனா இந்த கிருபாசனத்தை ஆண்டவர் இப்பொழுது நமக்காக திறந்து வச்சிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது திரைச்சீலை 2ஆக கிழிந்ததுனால கிருபாசனம் நமக்கு திறந்திருக்கிறது. இப்ப தைரியமாய் கிருபாசனத்திலே சேர முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவிலே வளருகிறவன் கிருபாசன தண்டையிலே சேருவான். That means அவன் தேவனுடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்கிறவனாயிருப்பான், பாவ நிவாரண பலி செலுத்துகிறவனாயிருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஒருவனிலே குற்றம் இல்லைன்னு சொல்லுவான்னா, பாவம் இல்லைன்னு சொல்லுவான்னா, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஆமென். We know that. So ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறவர்களா இருக்கணும்.
அல்லேலூயா. நான் எங்க சபைக்கு இப்படிதான் சொல்லுவேன், காலையில் உள்ள ஜெபம் நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு ஜெபம் பண்ணுங்க, நைட் உள்ள ஜெபம் செய்த எல்லா தவறையும் மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். தினமும் காலையில நான் இன்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க, இரவுல சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை என் பேச்சுல என் நடக்கையில ஏதாவது குறை இருந்தா என்ன மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில பாஸ்டர் பேசும்போது ஒப்புரவாகுதலை குறித்து பேசினார். நமக்கு ஒப்புரவாகுதல் உபதேசத்தை கற்றுக் கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். சோ இரவு நேரத்துல நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிட்டு படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, இரவு படுக்க போகும்போது முடியெல்லாம் நல்ல தலையெல்லாம் சீவிட்டு படுப்பாங்க. நான் கேட்பேன் எதுக்கு அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை நான் இரவுல போயிட்டாலும் டீசெண்டா போகணும்பா. அது எப்படி அந்த பழக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், நீ ஒப்புரவாகிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் படுத்தான்னா இரவில எக்கால சத்தம் கேட்குமானால் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். இரவுல ஒருவேளை உன் மரணம் சம்பவித்தால் கூட ஹல்லேலூயா நீ கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாய். காரணம், நீ கர்த்தரோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்கு அந்த அனுபவங்கள் இல்லையே, கிருபாசனத்தில சேருகிற அனுபவங்கள் இல்லையே. ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம், ஜெபம் பண்றோம், பயங்கர வொர்ஷிப் எல்லாம் நடத்துறோம், நல்லது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வொர்ஷிப் நடத்துறவங்களுக்கெல்லாம் என்கிட்ட கோபம் வரும், சாரி, அப்படிலாம் இல்லை, நான் நல்ல வொர்ஷிப் லீடர் தான். பட் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், கிருபாசன தண்டையில நீ முழங்கால் படியிட்ட ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்ன புதுப்பிங்கப்பா. I want to rectify from this. 2024 வருஷத்தை கடத்தி விட்டோம். 2025 முதல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே என்னை புதுப்பியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் என்ன மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குங்க? இன்று ராத்திரி வேளையில் ஆண்டவரே என்னை புதுப்பியும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே நீர் விரும்புகிற பாத்திரமாய் என்னை உருவாக்கும், ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்துக்குள் என்னை நடத்துவீராக. அந்த கிருபாசன தண்டையிலே சேருகிற சாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே. கிறிஸ்துவில வளரணும்னா நீ கிருபாசன தண்டையிலே சேருகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா, glory to God. ஒரு விஷயத்தை கூட சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 3 வசனம். தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகியிருக்கிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. So இங்கு இவ்விதமாய் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், we ought always to give thanks to God for you brothers as is right, because your faith is growing abundantly and the love of every one of you for one another is increasing. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமும் உங்கள் அன்பும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவிலே வளர்கிறவன் விசுவாசத்துல வளரணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில வளர்கிற விசுவாசத்துல வளரும் போதும் ஒருவருக்குள்ள அன்பு வளரும். நமக்கு ஒரு வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் உண்டு. பட் சிலுவைக்கு என்ன இருக்குது? ஒரு வெர்டிக்கலும் இருக்குது, ஒரு ஹாரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. நான் பொதுவாக பாவத்தை விளக்கும் போது சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு. பிரேக்கிங் த ரிலேஷன் பிட்வீன் காட் அண்ட் த செல்ஃப் அண்ட் ஈகோ இஸ் சின். Breaking the relation between another man and you is sin, and breaking the relation between the nature and you is sin. அப்படின்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற உறவை முறிப்பது பாவம். நம்முடைய செல்ஃபுக்கு, நம்முடைய செல்ஃப் அல்லது நம்முடைய உள்ளுணர்வுக்கும் மனசாட்சிக்கும் நமக்கும் இருக்கிற உறவை முறிப்பது பாவம். வேறொரு மனிதனுக்கு நமக்கும் இருக்கிற உறவை முறிப்பது பாவம். இயற்கைக்கு நமக்கும் இருக்கிற உறவை முறிப்பது பாவம். இந்த பாவத்தை
Praise the Lord. நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாய் சிலுவையிலே இயேசு மரித்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராய் தேவனுக்கு நமக்குமான உறவையும் இந்த மனசாட்சிக்கு நமக்குமான உறவையும் மனுஷனுக்கு நமக்குமான உறவையும் இயற்கைக்கு நமக்குமான உறவையும் அவர் நிவர்த்தி செய்ததுதான் சிலுவை என்று சொல்லுவேன். So we have a vertical relationship as well as horizontal relationship. Sometimes we Pentecostals are always concerned about the vertical relationship. அப்போ ஹரிசாண்டல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரிஞ்சவங்க ராமன் சொல்லாம. ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இயேசுவ கைகளை என்ன பண்ண முடியாது, சிலுவையில காலையும் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? ஒரு கம்பு மட்டும் இருந்துச்சுன்னா இயேசுடைய காலை மட்டும்தான் சிலுவையில் அறைய முடியும், கையை. அதனால தான் கை சில வேளை தேவையில்லாதெல்லாம் செய்துட்டு இருக்குது. புரிகிறதா? So we need to be crucified in Christ. கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். We have a vertical and a horizontal relationship. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் அதுதான். அல்லேலூயா. தேவனுக்கு மனுஷனுக்குமான உறவுல, அல்லேலூயா, மனுஷனுக்கு மனுஷனுக்குமான உறவுல நாம் அன்பிலே பெருக வேண்டும். விசுவாசம் எவ்வளவு பெருகுதோ அவ்வளவுக்கு அன்பு பெருகணும். கிறிஸ்துவின் பேரில் உள்ள நம்பிக்கை எவ்வளவு பெருகிறதோ அவ்வளவுக்கு சகோதர சிநேகம் பெருகணும், அவ்வளவுக்கு சபையில ஐக்கியம் பெருகணும், அவ்வளவுக்கு சபையில தேவனுடைய அன்பு, தேவ அன்பு உங்களுக்குள் ஆழக்கிடவது என்று வேதம் சொல்லுகிறது, அது பெருகணும். அதனால்தான் ஆதி சபையில அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய், அங்கதான் சபை வளர்ந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சபை வளரணும்? நீங்க வளரணும். வளர வேண்டும் என்றால் நாம் வளர்ச்சிக்கான திட்டத்துக்குள் கடந்து வரணும். அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, glory to God. அப்படியே கரங்களை வைத்து, ஆண்டவரே, I want to grow in the knowledge of Christ. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளரணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும். வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்க. We have a generation. கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு சந்ததி எழும்பட்டும். கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற ஒரு சந்ததி எழும்பட்டும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம். கரைகளை வைத்து ஆண்டவரை பார்த்து, தேவ பிரசன்னம் என்பதை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தேவ கிருபைகள் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சபையுடைய வளர்ச்சி எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே பெருகத்தக்கதாய் கிருபை செய்வீராக. ரபா ஷத்தா ரபா. ராத்திரி வேளையில நான் இன்னும் உம்மை அறியணும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, நான் இன்னும் அறியணும்ப்பா. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், சபையில் அங்கமா இருக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ யூ ஃபுல்லி. முழுமையா இன்னும் நான் அறியல, இன்னும் அறிய விரும்புகிறேன். கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை உம்மை அறிகிற அறிவிலே வளர செய்வீராக. தொடர்ந்து சபையை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சென்றை ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். தேவ கிருபை உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில்.